ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு அழகான என்னோட ரொட்டீன் vlog தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த vlogல நான் ஷேர் பண்ணக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு மீ அண்ட் மை லைஃப். நான் உங்கள் பிரியா. இன்றைக்கி vlog வந்து பார்த்திங்கன்னா என்னோட பிரேக்ஃபாஸ்ட்டோட ஸ்டார்ட் ஆகுது. குளிச்சுட்டு இப்போ தான் வந்திருக்கேன். வந்துட்டு சுட சுட இட்லி ஊற்றி வச்சிடலாம் அப்படின்னு பார்க்குறேன். என்னோடய ஹேர் ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சின்ன சின்ன வேலைகள்லாம் முடிச்சு வச்சிட்டேன்னா அப்படியே ஹேர் ட்ரை பண்ணிட்டு வந்து சாப்பிட உட்காந்துடலாம். ஸோ அதனால் சூடாக இட்லி ஊற்றி வச்சிட்ருக்கேன். இதை முடிச்சுட்டு அப்படியே சைட் பை சைடாக சட்னி அரைச்சிடலாம். முருங்கைக்காய் மாங்காய் போட்டு சாம்பார் வந்து ரெடியாக இருக்குது. ஸோ அதையும் தாளித்து எடுத்து வச்சிட்டேன்னா என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் வேலை முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் இந்த மந்த்துக்கான க்ராசரி ஐட்டம்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ண வேண்டிய வேலை இருக்குது, ரீஃபில் பண்ண வேண்டிய வேலை இருக்குது. கொஞ்சம் காஞ்ச மல்லி, அப்புறம் கடலைப்பருப்பு இதெல்லாம் வந்து வறுத்து ஆற வச்சு ஸ்டோர் பண்ணணும். அந்த வேலைகள்லாம் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே நான் இந்த vlogல இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இந்த மந்த்துக்கான க்ராசரிஸ் என்னெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். டிமார்ட் போயிருந்தப்போ ஒரு சில ப்ராடக்ட்ஸ் அஃபோர்டபுள் ரேஞ்சில் வாங்கியிருக்கேன். அந்த ப்ராடக்ட்ஸையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன். இது எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டே இன்றைக்கான வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போதோ இல்லை பார்த்து முடிக்கும் போதோ இதில் இருக்க கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோ கீழே இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் கொடுக்க போகிற அந்த குட்டி குட்டி லைக்ஸ் எல்லாமே இன்னும் நல்ல நல்ல கண்டென்ட்லாம் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும். இன்றைக்கான டாபிக் எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட லைஃப்பில் நமக்கு கிடைக்கக்கூடிய நேரம் இருக்கு இல்லையா, அதை வந்து நிறைய தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் நம்ம வேஸ்ட் பண்ணிடுறோம். அது நமக்கே தெரியாமலும் இருக்கும் சில நேரங்களில். அது என்ன மாதிரியான விஷயங்கள், அதிலெல்லாம் நம்மளோட டைமும் எனர்ஜியும் எப்படியெல்லாம் வீணாகுது, அதை இனிமேல் நம்ம வேஸ்ட் பண்ணாமல் எப்படி சேவ் பண்ணிக்கலாம் அப்படின்றத பற்றி தான் ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு ஒரு சில டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். கண்டிப்பாக இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் டிப், நம்மளோட லைஃப் நிறைய நேரம் போரிங்காக இருக்குது, நம்ம ரொம்ப தனிமையில் இருக்கோம் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தேவையில்லாத ஒரு ரிலேஷன்ஷிப்பை நம்ம லைஃப்குள்ளே க்ரியேட் பண்ணி அதில் நேரத்தை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஒரு சின்ன எக்ஸாம்பிளோடு சொல்லணுன்னா, இப்போலாம் வந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இந்த மாதிரி சோஷியல் மீடியா மூலமாகவும் சரி, ரியல் லைஃப்லேயும் சரி, நிறைய பேர் வந்து தனிமையில் இருக்கோம் அப்படின்றதுக்காக நம்ம கண்ணுக்கே தெரியாத ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றது மூலமாகவோ இல்லை ஏதோ ஒரு வகையில் ரிலேஷன்ஷிப்பை நம்ம லைஃப்குள்ளே கொண்டு வரணும்னு விருப்பப்படுறோம். அதில் தேவையே இல்லாமல் நிறைய டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறோம். அவங்களோட நிறைய பேசுகிறது, நம்ம லைஃப்பை பற்றி ஷேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நேரம் போக மாட்டேங்குது. நேரம் வந்து நமக்கு நிறைய ஃப்ரீயாக இருக்குது, இல்லை லைஃப்பில் யாருமே இல்லை அப்படின்ற ரீசன்னாலேயே இப்படி தேவையில்லாத ஒரு ரிலேஷன்ஷிப்பை க்ரியேட் பண்ணிக்கும் பொழுது அதனால நிறைய பிரச்சனைகள் தான் நம்ம லைஃப்பில் வந்து வரும். நம்ம டெய்லி நியூஸில் எல்லாம் பார்க்க தான் செய்கிறோம். யாருன்னே கண்ணுக்கு தெரியாத ஒருத்தரோட பழகிறது மூலமாக எவ்வளோ பெரிய பிரச்சனைகள்லாம் வந்து ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலும் வருது அப்படின்றத நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் டே பை டே. ஸோ நம்ம ஃப்ரீயாக இருக்கோம், தனிமையாக இருக்கோம் அப்படின்றதுக்காக நமக்கு தேவையில்லாத ஒரு ரிலேஷன்ஷிப்பை நம்ம லைஃப்பில் கொண்டு வந்தோம் அப்படின்னா அது பிரச்சனையில் தான் முடியும். இதனால நம்மளோட டைம் வேஸ்ட் ஆகிறதும் இல்லாமல் வாழ்க்கையில் நிறைய ப்ராப்ளம் உண்டாகவும் செய்யும். ஸோ இதை வந்து தவிர்க்கிறது மூலமாக நேரத்தையும் நம்ம சேவ் பண்ணிக்கலாம், நம்மளோட லைஃப்பையும் சேவ் பண்ணிக்கலாம். செகண்ட் டிப், நம்ம கூட இருக்கவங்களோ இல்லை நம்மளை சுற்றி இருக்கவங்களோ சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை, அவங்களுக்கு சந்தோஷப்படுற விஷயங்களை நாம் செய்யணும் அப்படின்னு நினச்சி ரொம்ப ட்ரை பண்ணோம் அப்படின்னா நம்ம மைண்ட் பீஸ்ஃபுல்லாகவும் இருக்காது, ப்ளஸ் அதிலே நம்மளோட நேரங்கள் நிறைய வாழ்க்கையில் வேஸ்ட்டாக போயிடும். ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட சொல்லணுன்னா, இப்போது வீட்டில் இருக்க எல்லாருமே ஒரு விதமான கடவுளை வந்து ப்ரேயர் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். அதே கடவுளை நீங்களும் ப்ரேயர் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா உங்களுக்கு அதில் பெருசாக விருப்பம் இல்லை. நீங்கள் ஒரு விதமான கடவுளை வந்து ரொம்ப சின்ன வயசுலேருந்து வழிபடுறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போது அவங்க அதை டெய்லி பண்ணுங்க அப்படின்னு ஃபேமிலியில் இருக்க எல்லாருமே வந்து உங்ககிட்ட சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்காக நீங்கள் அதை பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது மூலமாக உங்களோட மைண்ட் பீஸ்ஃபுல்லாக வந்து எப்பவுமே இருக்காது. ஏன்னா உங்களுக்கு அதில் விருப்பம் கிடையாது. உங்கள் மனசு வந்து அதை சந்தோஷமாக பண்ணலை அப்படின்ற பட்சத்தில் அது மூலமாக உங்களுக்கு எந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் இருக்க போகிறதில்ல, அது மூலமாக உங்களுக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டும் இருக்க போகிறது கிடையாது. இப்படி நீங்கள் மற்றவங்களுக்காக இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும் வாழ்க்கையில். நான் இப்போ சொன்னது வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன், புரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுனால. இந்த மாதிரி லைஃப்பில் நிறைய விஷயங்களை வந்து நமக்கு பிடிக்காத விஷயங்களை மற்றவங்களுக்காக நம்ம பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா அதில் வந்து நம்மளோட வாழ்நாளில் பாதி நாள்
வேஸ்ட்டான டைமை தான் நம்ம ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். ப்ளஸ் நம்மளோட மைண்டும் பீஸ்ஃபுல்லாக இல்லாமலேயே ஒரு வாழ்க்கையை வந்து வாழ்ந்துக்கிட்டு இருந்திருப்போம். ஸோ எப்போவுமே உங்கள் மனசுக்கு சந்தோஷம் கொடுக்காத, மனசுக்கு திருப்தி கொடுக்காத விஷயங்களை மற்றவங்களுக்காக பண்ணி நேரத்தை வேஸ்ட் ஆக்காதீங்க. 3வது டிப், ஒரு பொய்யான பிரச்சனையை நம்மளாக யோசிச்சுக்கிட்டு அது மூலமாக நேரத்தை வந்து வேஸ்ட் ஆக்குறது, நம்மளை நாமளே மன உளைச்சலுக்கு ஆளாக்கிக்கிறது. இந்த விஷயத்த எப்போவுமே பண்ணக்கூடாது. இப்போது நமக்கு வந்து ஒரு ரொம்ப யங்கான ஏஜில் இருக்கோம், நம்மளுக்கு ஒரு குட்டி பையன் இருக்கான், பொண்ணு இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். அவங்களோட லைஃப் இனி ஒரு 5 வருஷம் கழிச்சோ 10 வருஷம் கழிச்சோ எப்படி இருக்க போகுது, அவங்க எந்த காலேஜில் சேர போகிறாங்க, அவங்களுக்கு நம்ம எப்படி மேரேஜ் பண்ண போகிறோம், அது வரைக்கும் நம்ம ஹெல்த்தியாக இருப்போமா, அவங்களுக்கான பணத்தெல்லாம் நம்ம வந்து அதுக்குள்ளே சேர்த்துட முடியுமா, அவங்க ஃப்யூச்சருக்கு தேவையான விஷயங்கள்லாம் இப்போவே நம்ம வந்து செஞ்சிட முடியுமா அப்படின்னு நினச்சி என்றைக்கோ நடக்க போகிற ஒரு விஷயத்த நினச்சி இப்பயே வருத்தப்பட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அது மூலமாக உங்களோட மைண்ட் ரொம்ப ட்ரைன் அவுட் ஆக ஆரம்பிக்கும் ஒவ்வொரு நாளும். அப்படி ஒரு விஷயத்த நினச்சி இன்றைக்கே எதுக்கு வருத்தப்பட ஆரம்பிக்கணும், நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்றதே நம்ம லைஃப்பில் வந்து உறுதி கிடையாது. ஸோ அதனால் என்றைக்கோ நடக்க போகிற விஷயங்கள்லாம் நினச்சி இப்போவே வருத்தப்பட்டு நேரத்தை வீணடிக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி என்ன நம்ம லைஃப்பில் வாழலாம், இன்றைக்கி கிடைச்ச இந்த லைஃப்பில் எப்படி நம்மளோட வாழ்க்கையை சந்தோஷமாக வச்சுக்கலாம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்தோன்னா நம்மளோட மனசும் எப்பவும் சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கும். ப்ளஸ் தேவையில்லாமல் ஒரு விஷயத்தை யோசித்து நேரத்தை செலவிடுறதையும் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். 4th டிப், நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாரோட பிரச்சனைகளையும் நாம் சால்வ் பண்ணிடணும் அப்படின்னு நினச்சி ட்ரை பண்ணி அதுலேயே நேரத்தை நம்ம வந்து வேஸ்ட் ஆக்கிட்டு இருப்போம், அதுலேயே நம்மளோட எனர்ஜியும் வேஸ்ட் ஆக்கிட்டு இருப்போம். ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாரோட பிரச்சனையும் நம்மளால் சால்வ் பண்ணவே முடியாது. அவங்கவுங்க பிரச்சனைகளுக்கான சொல்யூஷனை அவங்கவுங்களே தான் தேடிக்கணும். நம்மக்கிட்ட வந்து சொன்னாங்கன்னா அதுக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு ஐடியாஸோ நமக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன அட்வைஸோ வந்து கொடுக்கலாமே தவிர அவங்க பிரச்சனையை நம்மளால் சால்வ் பண்ணிட முடியாது. அதுக்காக வந்து யோசித்து அவங்க அடுத்து அந்த பிரச்சனைக்கு எப்படி வந்து ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்க போகிறாங்களோ அப்படின்னு நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டு அதை நம்ம சால்வ் பண்ணலாமா அப்படின்னு நினச்சி ட்ரை பண்ணோம் அப்படின்னா அந்த பிரச்சனை இன்னும் காம்ப்ளிகேட் ஆகிறதுக்கான வழியை நாமளே வந்து சில நேரங்களில் ஏற்படுத்தியும் கொடுத்துருவோம். ஸோ அதனால் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் பொழுது நம்மளால் முடிஞ்ச ஐடியாஸோ இல்லை ஒரு ஆறுதலான வார்த்தைகளோ சொல்லலாம். இது எல்லாத்தையும் தாண்டி அந்த பிரச்சனையிலேருந்து அவங்க வெளியில் வந்துடணும் அப்படின்னு நினச்சி நம்ம ப்ரேயர் பண்ணிக்கலாம். நம்ம ஒருத்தர்னால எல்லாரோட பிரச்சனைகளையும் சால்வ் பண்ணிட முடியாது. அப்படியே யோசித்து நேரத்தையும் எனர்ஜியும் நம்ம லைஃப்பில் வேஸ்ட் பண்ணக்கூடாது. 5th டிப், உங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஒரு ரிலேஷன்ஷிப்பை எப்படியாவது நம்ம லைஃப்குள்ளே இழுத்து பிடிச்சி கொண்டு வந்துடணும், அவங்கள எப்படியாவது நம்ம மேலே வந்து ஒரு விருப்பத்தை வந்து கொண்டு வந்துடணும், நம்ம லைஃப்குள்ளே அவங்க மூலமாக ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து நம்ம க்ரியேட் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சி ரொம்ப வந்து ட்ரை பண்ணி உங்களோட நேரத்தெல்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா ஒரு ஹெல்தியான ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆகணும் அப்படின்னா 2 சைடுமே இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், 2 பக்கமுமே ஒரு அஃபெக்ஷன் இருந்தால் மட்டும்தான் பில்ட் ஆகும் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அதெல்லாம் வந்து புரிஞ்சாலுமே என்னால் வந்து அவங்க இல்லாமல் ஒரு லைஃப்பை வந்து லீட் பண்ண முடியாது, இல்லை அவங்க என்னோடய லைஃப்பில் இருந்தால் தான் நான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்றதுக்காக ஒரு ஃபேக்கான ரிலேஷன்ஷிப்பை நீங்களே க்ரியேட் பண்ணிக்கிட்டு அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே நீங்கள் நினைக்கிற பர்சனையும் கொண்டு வந்துடணும்னு நினச்சி அவங்களையும் கஷ்டப்படுத்தக்கூடாது. 2 பேர்த்துக்குமான ரிலேஷன்ஷிப் வந்து பில்ட் ஆகாது, இது வந்து சரியாக லைஃப்க்கு வராது அப்படின்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மூவ் ஆன் பண்ணிடணும். அப்போ தான் வந்து நீங்களும் சந்தோஷமாக இருக்க முடியும், உங்களோட லைஃப்பை பீஸ்ஃபுல்லாக வாழ முடியும். அந்த ஒரு பர்டிகுலர் பர்சனும் அவங்களோட லைஃப்பை பார்த்துக்கிட்டு அவங்களோட வாழ்க்கையை நிம்மதியாகவும் வாழ முடியும். இதை விட்டுட்டு பிடிக்காத ஒரு உறவை எப்படியாவது வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வந்துடணும் அப்படின்னு நினச்சி ட்ரை பண்ணோம் அப்படின்னா நம்மளோட மன நிம்மதியும் போயிடும், ப்ளஸ் இன்னொருத்தரோட மனநிலைமையும் நம்ம வந்து ரொம்ப பாதிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை வந்து அங்கே க்ரியேட் பண்ணிடுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்போட நம்ம லைஃப்பில் வாழணும் அப்படின்னு நினைக்கிறத விட்டுட்டு அது இல்லாமல் கூட நம்ம லைஃப்பை வாழலாம் அப்படின்னு பார்க்க ஆரம்பிச்சிங்க உங்கள் வாழ்க்கை அப்படின்னா அது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இன்னொரு யூஸ்ஃபுல்லான விலாகோட உங்களை மீட் பண்ணுறேன். விலாக் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.